السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. قال نبينا محمد صلى الله عليه وسلم لا يلدغ المؤمن من جحر واحد مرتين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அந்த உத்தம தூதரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற நம் எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை தந்து மருத்துவமனையின் எல்லா விதமான துன்புதுயரங்களையும் கஷ்டங்களையும் விட்டு நீக்கி அதனுடைய செலவினங்களை விட்டு காப்பாற்றி மனமகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை நம் குடும்பத்திலும் நாம் செய்யக்கூடிய தொழிலிலும் வியாபாரத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹினுடைய இறை இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வாரம் முழுக்க சற்றேறக்குறைய தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்கின்ற ஒரு விதமான பதட்டத்திலேயே இருப்பதை பார்க்கிறோம். எஸ்ஐஆர் என்கின்ற பெயரில் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு தீவிர விஷயத்தை குறித்து அதை படிவத்தை வாங்குவது, நிரப்பி கொடுப்பது, அதிலே ஏற்படக்கூடிய சில பல நெருக்கடிகள் வந்துவிடுமோ என்கின்ற நிலைப்பாட்டோடு முஸ்லீம்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய மக்கள் இருப்பதை பார்க்கிற இந்த நேரத்திலே அது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு சமூக அக்கறையோடு அவர்களின் மீது மிகுந்த அன்போடும் கரிசனத்தோடும் இருக்க வேண்டும். யாருக்கோ ஏதோ வந்தால் எனக்கென்ன என்று தூசியை தட்டிவிடுவதை போன்று தட்டிவிட்டு நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு, என்னுடைய பிரச்சனைக்கு சால்வ் கிடச்சிடுச்சு, போது என்ற சிந்தனையோடு நாம் இருந்துவிடக்கூடாது என்பதை முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தாக செய்து கொள்கிறேன். காரணம், தபரானி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு இது, வேதனையை கொடுக்கக்கூடிய மலக்குகளை ஒரு ஊருக்கு அல்லாஹ் அனுப்பி அந்த ஊரை அப்படியே புரட்டி போட்டு விடுங்கள் என்று உத்தரவு கொடுத்தான். தோசைக்கல்ல எப்படி தோசையை புரட்டி போடுறோமோ அதே மாதிரி அந்த ஊரை அப்படி புரட்டி போட்டுருங்க தலைகீழா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். மலக்குகள் சென்று பார்த்தார்கள். உள்ளபடியே அந்த ஊர் வேதனைக்கு தகுதியான ஊர் தான். எங்கே திரும்பினாலும் பாவம், எங்கே திரும்பினாலும் இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல்கள்.
மனித மாச்சரியங்களை தாண்டி மிருகத்தனமான வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் வாழுகிற பகுதி. எனவே மலக்குகள் முடிவெடுத்தார்கள், இறைவனின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் இந்த மக்கள் ஆளாகிவிட்டார்கள் போல் தெரிகிறது. அல்லாஹ் சொன்ன உத்தரவு சரிதான், சரி திருப்பி போட்டுவிடலாம் என்று எண்ணும் நேரத்திலே அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதரை அந்த மலக்குகள் கண்டார்கள். அவர்தான் வணக்க வழிபாடுகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி நிமிடப்பொழுதும் இறைவனை மறக்காதவர், நிமிடப்பொழுதும் அல்லாஹ்வை மறக்காதவர். அப்படி அவர் வணங்கி வழிபட்டு மிகச்சிறப்பான ஒரு வணக்கசாலியாக அந்த மலக்குகளுக்கு தெரிய அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இன்ன ஃபீஹா அப்துக ஃபுலானன் லம் யஸில்லாஹ தர்ஃபத் ஐன். இறைவா, அந்த ஊரில் ஒரு அடியார் இருக்கிறார், கண் சிமிட்டும் நேரம் கூட உனக்கு பாவம் செய்ய மாட்டார், உனக்கு ஒரு மாற்றமும் செய்ய மாட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, இபாதத்து உண்டு, வணக்கம் உண்டு என்று இருக்கிறார். இவர் இருக்கவா அந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று மலக்குகள் கேட்க அல்லாஹ் சொன்னான், அவர் இருக்கத்தான் அழிக்க வேண்டும், அவரையும் சேர்த்துத்தான் அந்த அழிவு வட்டத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு காரணம் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன வஜ்ஹஹு லம் யதமஅர் ஃபீ ஸாஅத்தின் கத்து. ரொம்ப அற்புதமான வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஊரில் அவ்வளவு பாவம் நடக்குது, அவ்வளவு மாற்றங்கள் நடக்குது, அனாச்சாரங்கள் நடக்குது, தப்பு தண்டாக்கள் நடக்குது, கண் கொடுத்து பார்க்க முடியாத காட்சிகள் எல்லாம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் அதையெல்லாம் பார்த்து முகத்தை கூட கொஞ்சம் கூட சுழிச்சதில்லை, முகத்தால் கூட அதனுடைய வெறுப்பை காமிச்சதே இல்லை. எனக்கு என்னப்பா, நான் பாட்டு தொழுவ போகிறேன், நான் போய் திக்ரு செய்ய போகிறேன், நான் பாட்டு அல்லா அல்லான்னு சொல்ல போகிறேன், எனக்கு என்னப்பா என்று கீழே குனிஞ்சிட்டே போனார், கீழே குனிஞ்சிட்டே வந்தார். இம்பிட்டு பாவம் நடக்குதை ஏதாவது செய்யலாமே, ஒரு சமூக அக்கறையோடு எதையாவது வார்த்தை சொல்லலாமே, ஏதாவது அந்த மக்களுக்கு வழிகாட்டலாமே என்றெல்லாம் துடியளவும் அவருக்கு எண்ணமில்லாமல் இருந்ததினால்தான் வேதனை என்பது எல்லாரோடும் சேர்ந்து அவருக்கும் வரப்போகிறது, சேர்த்து அழியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அன்பர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பெரிய பாடம் என்ன தெரியுமா? தான் உண்டு, தான் வேலை உண்டு என்பதோடு நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளக்கூடாது, கொஞ்சம் பறந்து வரணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில், நம்முடைய தெருவில், நம்முடைய ஊரில், நம்ம ஜமாத்தில், நம்ம மஹல்லாவில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குது, இதுக்கு என்னால் என்ன சொல்யூஷன் தர முடியும், என்னால் என் பங்களிப்பு என்ன தர முடியும் என்று சமூக அக்கறையோடு ஒவ்வொரு முஸ்லீமும் செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அன்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களில் ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க பேர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பெரிய சஹாபி. ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளோ பெரிய பட்டம் கொடுத்தாங்கன்னா, அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் சொன்னார்னா அப்படி இருக்கும். ஒரு காரியத்தில் பொறுப்பெடுத்துட்டார்னா துளியளவும் அவரிடத்திலே மோசடியை பார்க்க முடியாது, நம்பிக்கை துரோகத்தை பார்க்க முடியாது, வாக்கு மோசடியை பார்க்க முடியாது, அவ்வளவு பெர்ஃபெக்டானவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபூ உபைதான்ற சஹாபியை சிரியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. சிரியாவினுடைய கவர்னராக போஸ்டிங் கொடுத்தாங்க அவருக்கு. சிரியாவில் போய் இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்தது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய், அமவாஸ் என்பது அந்த நோயின் பெயர். நமக்கு என்ன நோயை பார்த்தோம், கொள்ளை நோய், தொற்று நோய். இதை விட ஒரு 10-50 மடங்கு பெருசது. கொத்து கொத்தா மனிதர்கள் இறந்து போனார்கள். ஒரு குழியில் ஆயிரக்கணக்கான மனிதர்களை போட்டு புதைப்பார்கள். அவ்வளவு பெரிய இழப்பை, பெரும் துயரத்தை கொடுத்த ஒரு தொற்று அது. கொத்து கொத்தா இறங்குறாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு. உடனே ஆளுநருக்கு கடிதம் போட்டாங்க. யாருக்கு? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப பெரிய சஹாபி மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கு ஒவ்வொருவரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய அதி அற்புதமான தகவல் அடங்கியிருக்கக்கூடிய செய்தி இது. கடிதம் போட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கொள்ளை நோய் உங்கள் பகுதியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் ஆளுநர் மட்டுமல்ல, ரொம்ப உங்களால் மாற்றம் சமூகத்துக்கு நிறைய நடக்கணும், நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், அதனால் கிளம்பி மதீனாவுக்கு வந்துடுங்க. சிரியாவிலேருந்து கிளம்பி என்ன செஞ்சிருங்க, மதீனாவுக்கு வந்துடுங்க. நான் எப்படா கேப்பு கிடைக்குது, பூந்து வெளியே போயிடலாம், நம்ம உயிரை காப்பாற்றிக்குவோம் அப்படின்றது தான் இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் பொதுவாக மனிதர்களின் சிந்தனையாக இருக்கும். நான் யாரையும் குறிப்பிடவில்லை. பேரிடர் சமயங்களில், பெருந்தொற்றின் சமயங்களில், இயற்கையினுடைய அந்த வலிமிகுந்த
கோரதாண்டவம் ஆடக்கூடிய நேரங்களில் ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைப்பான், இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வெளியே போயிடலாம், நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை. என் சிந்தனையும் அப்படி தான், எல்லாருடைய சிந்தனையும் அப்படி தான். ஆனால் மேல் மக்கள் இங்கே தான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நிற்கிறார்கள். ஏன் அவர்களை நாம் மேன்மக்கள் என்று சொல்கிறோம்? அந்த வித்தியாசம்தான் அவர்களை மேன்மக்களாக மாற்றியது. அபூ உபைதா ரலியல்லாஹு கடிதம் போட்டாங்க, ஹலீஃபா, ஜனாதிபதி நீங்கள் கொடுத்தால் அதை கேட்க வேண்டும் என்பது என் கடமை. நீங்கள் உத்தரவு கொடுத்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டியது என் கடமை. காரணம், எனக்கும் நீங்கள் தான் ஜனாதிபதி. நான் ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதிக்கு ஆளுநராக இருந்தாலும் என்னுடைய கண்ட்ரோலும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்களுக்கு நான் கட்டுப்படணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த மக்களை எல்லாம் விட்டுட்டு நான் வரமாட்டேன். என்னை நம்பி ஊர் இருக்குது, என்னை நம்பி இந்த பகுதி இருக்குது. நான் ஆளுநர், இவர்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், இவர்களுக்கான தேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த பகுதி முழுக்க மக்கள் என் மீது ஆதரவு வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிடைச்சிது நமக்கான சந்தர்ப்பம்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா இது மிகப்பெரிய தவறாக போய்விடும். அந்த தவறான முன்னுதாரணத்தை நான் செய்ய மாட்டேன், தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி பதில் போட்டாங்க. பதில் கிடைச்சவுடனே உமர் ரலியல்லாஹு கண் கலங்கி அழுதுட்டு சொன்னாங்களாம், அபூ உபைதாவுக்கும் மரணம் நெருங்கிவிட்டது என்று சொன்னாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொள்ளை நோயில் அபூ உபைதாவும் மரணத்தை சந்திக்க போகிறார். காரணம், அந்த தொற்று இவர் ஆளுநரா இல்லையா, இவர் பொறுப்பாளரா இல்லையா, இவர் படித்தவரா படிக்காதவரா, காசு உள்ளவரா காசு இல்லாதவரா என்றெல்லாம் தொற்று நோய் பார்க்காது, எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் இல்லையா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூ உபைதாவையும் மரணம் நெருங்கிவிட்டது என்று வரலாற்றில் எழுதுனாங்க. கொஞ்ச நாள்லேயே அதே தொற்றுக்கு அமவாஸ் என்ற நோய்க்கு ஆட்பட்டு ஹஜ்ரத் சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத்தான பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கண் கலங்கி அழுதுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால், உனக்கு என்ன வேணும் உமர் கேள் என்று சொன்னால் நான் கேட்பேன், யா அல்லாஹ் ஒரு வீட்டை கொடு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு கற்பனைலாம் பண்ணாதீங்க, கதையை முழுசாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வீட்டை கொடு, அந்த வீடு முழுக்க அபூ உபைதாவை போன்ற ஆட்களை கொடு, அந்த வீடு முழுக்க அபூ உபைதாவை போன்ற சிறந்த நிர்வாகியை கொடு, மக்களை கண்காணிக்கிற ஒரு பற்றுமிக்க ஒரு பொறுப்பான நபரை கொடு என்று நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. சொல்லிட்டு அபூ உபைதாவின் இழப்பு இருக்கிறத ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் அப்படியே நீங்காத வடுவாகவே இருந்துச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? அவங்க மரண நேரத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஜனாதிபதி யார் என்பதை நியமிக்க உங்களிடத்திலே நான் ஒரு குழுவை நியமிச்சிருக்கேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு நியமிச்சாங்க, எனக்கு பின்னாடி யாரை நீங்கள் தேர்வு செய்யணும். ஒரு தேர்வு குழுவை முடிவு பண்ணாங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழு தான் அடுத்து யார் ஜனாதிபதிங்கிறத டிக்ளரேஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் அறிவிப்பு செய்வாங்க. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இப்போ இந்த நேரத்தில் அபூ உபைதா ஹயாத்தா இருந்தார்னா நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன், எனக்கு பின்னாடி அபூ உபைதா தான் ஜனாதிபதினு. ஏன்னா அவ்வளவு பொறுப்பான ஆள், சும்மா இல்லாத பொறுப்புலாம் கிடையாது. மக்களின் மீது அவ்வளவு துல்லியமான கண்காணிப்பு, மக்கள் தேவையின் மீது அவ்வளவு தூரம் கவனம். ஏதோ அவர்கள் பொறுப்பை பதவியாக நினைக்கவில்லை, பொறுப்பை பொறுப்பாக நினைத்தார்கள். எனவே தான் அது இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கல, அது இல்லாத போது அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கல. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு பொறுப்பு என்பது பதவியாக என்ன தோன்றுகிறது. எனக்கு ஒரு பெரிய கிரேடாக நான் நினைக்கிறேன், அது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொறுப்பு இருக்க, இதை வைத்து நான் எப்படி நான் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்து கொண்டு நிற்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன். எனவே தான் மக்கள் நலனின் மீது எனக்கு எந்த அக்கறையுமே வருவதில்லை. யார் எக்கேடு கொட்டு எந்த சிரமப்பட்டால் எனக்கென்ன, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன், எதையும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். இன்னைக்கு ஆட்சியாளர்களின், அதிகாரத்தில் இருப்பவர்களின், பெரும் பெரும் பொறுப்புகளில் இருப்பவர்களின் பிரதானமான எண்ண ஓட்டமாக இது மாறி இருக்கிறது. நான் கூட அதிகாலை பயானிலே ஒரு நாள் சொன்னேன், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஆளுமை. அவங்கள மாதிரிலாம் ஒரு ஆளுமையை பார்க்கவே முடியாது. எங்கே போனாலும் வெற்றி, எங்கே திரும்பினாலும் ஹாலிதினுடைய தலைமையில் போர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த போருக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்த உடனே முதல்ல போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? ஹாலித் ரலியல்லாஹுடைய தலைமையை பறிச்சாங்க. இனிமேல் நீங்கள் பதவியில் இருக்க வேண்டாம், தலைமை பதவி உங்களுக்கு வேண்டாம், தளபதி நீங்கள் இல்லை, உங்கள் இடத்தில் அபூ உபைதா இருப்பார், இந்த அபூ உபைதா தான், இந்த அபூ உபைதா இருப்பார் என்று கடிதம் யாருக்கு வருது கையில்? அபூ உபைதாக்கு தான் வருது ரலியல்லாஹு அன்ஹு. தமிழில் ஒரு வழக்கு சொல் ஒன்று தெரியுமா? அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேருடைய என்ன ஓட்டம்.
எப்போ இந்த ஆள் இந்த இடத்துல இருந்து நகர்வார், அந்த இடத்த வந்து நம்ம எப்போ பிடிக்கிறது, இவரை அல்லது எப்படி தள்ளி விட்டுட்டு அங்கே வந்து நம்ம உட்கார்ந்துக்கிறது என்பதுதான் அரசியல் மட்டத்தில் இருப்பவர்களும் சரி, அதிகார மட்டத்தில் இருப்பவர்களும் சரி, பொறுப்புகளின் மட்டத்தில் இருப்பவர்களும் சரி, பெரும்பான்மையான எண்ண ஓட்டமாக இன்னைக்கு அது மாறி இருக்குது. அபூ உபைதா ரலியல்லாஹு கையில் கடிதம் வந்த உடனே அதை ஓப்பனாக போய் முதல்ல அவங்க சொல்லலை, காலித் ரலியல்லாஹு மறைச்சிட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து காலித் ரலியல்லாஹு ஓய்வில் இருக்கும் பொழுது போய் சந்தித்தாங்க. சந்தித்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹுடைய கடிதம் வந்திருக்கு, நீங்கள் வந்து தளபதி பொறுப்புலேருந்து வெளியே வந்துடணுமாமா, அந்த இடத்துக்கு என்ன அவங்கள நியமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே காலித் என்ன கேட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி யூகிக்கிறீங்க, என்ன கேட்டிருப்பாங்க, என்ன குறை வச்ச நான் என்ன அப்படி என்ன பெருசாக மேலே குறை கண்டாங்க, இன்னும் இல்லையே, எங்கே போனாலும் வெற்றி தானே கிடைக்கிது, ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, லெட்ரு எப்போ வந்துச்சுன்னு கேட்டாங்க. வந்து 2 நாள் ஆச்சு. ஏன் 2 நாள் என்கிட்ட வரலன்னு கேட்டான். 2 நாள் வந்துச்சுல, முதல் நாளே என் கையில் கொண்டு வந்து லெட்டரை கொடுக்க வேண்டியதானே, உடனே கொடுத்துருப்பேனே ராஜராமா, உங்கள் பின்னால் நான் நின்றுப்பேனே அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு. உடனே அபூ உபைதா சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தையை கவனிங்க, காலித், அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் என்ன நான் என்ன, எல்லாம் சமம். தளபதியாக இருந்தால் ஒரு பெரிய அந்தஸ்து, கேடராக இருந்தால் சாதாரண வீரராக இருந்தால் அவருக்கு ஒரு தாழ்ந்த அந்தஸ்தா, எல்லாரும் அல்லாவுக்கு முன்னாடி ஈக்குவல், எல்லாம் அந்தஸ்து சரியானது, நிகரானது. இதில் எண்ணத்தை போட்டு தலைமை கீழே தொண்டன், நான் தலைவர், நான் வந்து தொண்டர், நான் தான் இந்த கட்சியின் நிறுவனர், நான் தான் இதற்கான உழைக்கக்கூடியவர் என்ற எந்த பாகுபாட்டையும் நான் பார்க்கணும் அப்படி நினைக்கல. எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சமம். புரிஞ்சுக்குங்க காலித். ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு சொன்னாங்க, வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிப்பது இறைவன், பொறுப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்து வைத்திருக்கான், அவ்வளவுதான். உங்களை சில பேரை பொறுப்பு தான் ஆக்கியிருக்கலாம், சில பேரை உங்கள் பொறுப்புக்கு கீழே வச்சிருக்கிறான், அப்படி தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பொறுப்பில் இருக்கிறோம் என்பதினாலே நீங்கள் கொஞ்சம் ஒசத்தியும் பேச முடியாது, கொஞ்சம் வரம்பு மீறும் நடந்து விட முடியாது. ஏன்னா அல்லாஹ்வின் பார்வையில் எல்லாம் ஒன்று காலித் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு. அன்பர்களே, இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, ஹஜ்ரத் அபூ உபைதா போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் மக்களின் மீது கவனம் செலுத்தினார்கள். மிகச்சிறந்த சமூக பற்றும் சமூக அக்கறையும் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. எனவேதான் அவர்கள் வாழ்ந்த காலம் பொற்காலமாக இருக்கிறது இன்றைக்கு வரை, இல்லையா? அது நமக்கு வேண்டும். அந்த கண்ணோட்டத்தோடு நாம் இங்கே வருவோம். நமக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையை எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது செய்து விடுமோ என்கின்ற எண்ண ஓட்டம் இன்றைக்கு பல நபர்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது. உரிமைகள் பறிக்கப்பட்டால் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமை. ஏன்னா அந்த நாட்டில் நம்ம ஒன்று வேறு ஊர்லேருந்து வந்து வேறு நாட்டிலேருந்து வந்து குடியேறணும் கிடையாது. காலங்காலமாக நம்ம அப்பா, நம்ம அப்பாட அப்பா, பாட்டன், முப்பாட்டன் என்று வாழையடி வாழையாக இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக, இந்த நாட்டினுடைய குடிமக்களாக வாழுகிறோம். சில நாடுகள் இருக்கிறது, வெளிநாடுகளிலிருந்து வந்தால் வேலை செய்வதற்கு அனுமதிப்பார்கள். அவங்களுக்கு வந்து அங்கே சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்காது, ஓட்டு போடுகிற உரிமையும் கிடைக்காது. இன்னும் அதே சில நாடுகளிலே நீண்ட நாட்களாக அங்கே தங்கிவிட்டால் அவர்களுக்கு தங்குவதற்குரிய உரிமை கொடுப்பாங்க, அதாவது சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன தெரியுமா கிடையாது, ஓட்டு போடுகிற உரிமை கிடையாது. ஓட்டு போடும் வாக்களிக்கும் உரிமை என்பது அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாடு தரக்கூடிய ஜனநாயக உரிமை. இந்த நாடு நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை. அந்த ஓட்டுரிமையை இது பறித்து விடுமோ என்கின்ற எண்ணப்பாடு இந்த எஸ்ஐஆர் என்பதிலே இருக்கிறது. அன்பர்களே, உரிமை பறிக்கப்பட்டால் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அதை இறை கடமையாக முன்னிறுத்துகிறது. அது மட்டுமல்ல, அசத்தியத்திற்கு எதிராக, அதாவது அநியாயத்திற்கு எதிராக களமிறங்கி குரல் பதிவு கொடுப்பது இருக்கிறதே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் அஃதலுல் ஜிஹாத், மிகப்பெரிய போராட்டம். நாங்கள் ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் என்ன, மிகப்பெரிய அறப்போர் என்ன தெரியுமா, அசத்தியத்திற்கு அநியாயத்திற்கு எதிராக நிற்கணுங்க. எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம உண்மையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம். அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, ஆட்சியை வைத்துக்கொண்டு இப்படியான எல்லை மீறல்கள் நடக்கும் பொழுது நாம் குரல் கொடுப்பது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மிகப்பெரிய போர்னு சொன்னாங்க, அறப்போர் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, இப்படி ஹதீஸில் ஒரு செய்தி வந்திருக்கு, ஹாக்கிம்லே வந்திருக்கிறது. ஒருவர் அப்படியான பணியை செய்யும் பொழுது, அநீதிக்கு எதிராக, அட்டுழியத்திற்கு எதிராக, சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒருத்தர் குரல் கொடுக்கும் பொழுது அவர் மரணத்தை சந்தித்தால் அந்த மரணமும் ஷஹாதத்தாக அமையும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மரணத்தை சந்தித்தாலும் ஷஹாதத்தாக அமையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, இப்படி உரிமை பறிக்கப்படும் பொழுது குரல் கொடுப்பதும் அதற்காக வந்து நிற்பதும் ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லீமாக நம்முடைய இறை கடமை என்பதை முதலில் உங்களுடைய கவனத்திலே பதிவு செய்கிறேன். இப்போ எஸ்ஐஆருக்குள்ளே வருவோம். 1951 2002 வரைய நிறைய தடவை இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது நடந்திருக்குது. எந்த பிரச்சனை இல்லை, நிறைய நடந்திருக்குது. 2002 நடந்திருக்கு, 2004 நடந்திருக்குது. சரி, இப்போ ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் மீது எல்லாருக்கும் ஒரு சந்தேக கண் இருக்குது அப்படின்னு கேட்டால், இவ்வளவு வேகமாக ஏன் தேர்தல் கமிஷன் இதை கையில் எடுக்க வேண்டும்? நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைய உங்களுக்கு படிவங்கள் கொடுக்கப்படும், அதை பூர்த்தி செய்து திருப்பி கொடுக்கணும். டிசம்பர் 4 ஜனவரி 5, 6, 7 அந்த ஒரு மாத கால இடைவெளியில் திருத்தங்களுக்கான வாய்ப்பு. அதற்கடுத்து ஜனவரியிலிருந்து பிப்ரவரியினுடைய 6ஆம் தேதி வரை, அதாவது அந்த 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 பதிவு செய்யப்பட்டவர்களுடைய வாக்காளர்கள் இவர்கள்தான் என்று ஒரு சாம்பிளை காமிப்பாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். ஆக மொத்தம் இதற்கான மொத்த கால அளவு 3 மாதம்தான். இவ்வளவு குறுகிய காலத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 6.5 கோடி வாக்காளர்களை ஏன் இவ்வளவு வேகமாக இப்படியான சீர்திருத்தத்தை, இப்படி தீவிர வாக்காளர் திருத்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே எல்லோருடைய கேள்வியாக நிற்கிறது. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் நடந்த எஸ்ஐஆரிலே 2002, 2004 சமயங்களிலே நடந்த அந்த எஸ்ஐஆர் மொத்தம் எத்தனை நாட்கள் நடந்துச்சு தெரியுமா? 2 வருஷம் நடந்துச்சு மொத்தம். இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது 2002 மட்டும் 190 தொகுதிகளிலே, தமிழகத்திலே 190 தொகுதிகள் நடந்துச்சு. அதுக்கடுத்து 2004 44 தொகுதி நடந்துச்சு. ஆக மொத்தம் இந்த திருத்தங்கள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு ஈராண்டு காலங்கள் ஆனது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி வேகமாக செய்வதற்கான காரணம், உள்நோக்கம் என்ன என்பது இன்னைக்கு பொதுவான மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இது ஒரு புறம் இருந்தால், மறுபுறம் வாக்கு திருட்டு என்பது இன்னைக்கு ஒரு பிரபலமான பேசுபொருளாக சர்வதேச அளவிலே இந்தியாவிலே வாழக்கூடிய, இங்கே வாழக்கூடிய குடிமக்கள் போடக்கூடிய அந்த வாக்கு திருடப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக வைக்கப்பட்டு, அது போகிற போக்கில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இல்லாமல் ஆதாரத்தோடு நிரூபணமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒருபுறம் நம்மை கதிகலங்க வைக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் வெளியே வந்த ஹரியானாவினுடைய எலெக்ஷனுடைய ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்களுடைய வாக்கு திருடப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சொல்கிறார். அப்படி என்றால் அங்கே சராசரியாக 8 நபர்களில் 1 நபருடைய வாக்கு திருடப்பட்டிருக்குது. இது என்ன தெரியுமா ரொம்ப பெரிய ஒரு இழிநிலையான விஷயம். பிரேசிலிலே இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் அழகி, பிரேசிலில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகியினுடைய புகைப்படத்தை வைத்து சற்றேறக்குறைய 10 வாக்குச்சாவடிகளிலே 22 முறை வேறு பேர்களிலே அதே அம்மாவுடைய போட்டோவை போட்டு அங்கு வாக்கு யாரோ செலுத்தியிருக்கிறார். இப்போ இப்படி வாக்கு செலுத்து ஒன்று, இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் அதே ஹரியானாவில் 3.5 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த பெயர் வாக்குப்பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெயர் மொத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வாக்கு திரட்டு ஒருபுறம் நடப்பது, தேர்தல் கமிஷனுடைய இந்த வேகமான அந்த நகர்வை குறித்து நாம் பலத்த கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. சமீபத்திய பீகாரினுடைய எலெக்ஷனிலே இப்பொழுது நேற்று நடந்திருக்கிறது. 5 மாத காலம், அதாவது எலெக்ஷனுக்கு மிகச்சரியாக 5 மாதத்துக்கு முன்னாடி பீகாரிலே அங்கே இதே மாதிரி எஸ்ஐஆர் என்ற ஒரு தீவிர வாக்காளர் சேர்க்கை திருத்தம் நடைபெறுது. பீகாரில் எத்தனை மக்கள் இருக்காங்க? பீகாரில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள்? சற்றேறக்குறைய 7,89,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 7,89,00,000 வாக்காளர்களில் இந்த எஸ்ஐஆர் என்ற பெயரில் உள்ளே வந்து நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும், வாக்கு செலுத்த முடியாது, இவர்கள் தகுதி கிடையாது என்று நீக்கப்பட்டவர்கள் மட்டும் 65 லட்சம் மக்களை நீக்கியிருக்கிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, நாங்கள் ஏன் நாங்கள் எஸ்ஐஆர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் இறந்து போனவர்களை நீக்க வேண்டும், அதே மாதிரி இல்லாதவங்க புதுசானவங்களை பதிவு செய்யணும், அதெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறத இதனுடைய முக்கிய காரணமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிலே சமூக ஆர்வலர் ஒருவர், யோகேந்திர யாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் வழக்கை தொடுக்கிறார். பீகாரிலே இறந்து போய்விட்டார்கள் என்ற பெயரிலே நிறைய நபர்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, அதாவது நீக்கப்பட்டிருக்குது, இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க என்று நிறைய நபர்களுடைய வாக்குகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, அவங்க எல்லாம் அவங்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சுப்ரீம் கோர்ட்டிலே வந்து அவர் நிறுத்துகிறார். எத்தனை பேர் தெரியுமா? 7 பேரை நிப்பாட்டிட்டு சொல்றாரு, இந்த 7 பேருமே பீகாருக்காரங்க, இவங்க இறந்து போயிட்டாங்கன்ற பேரில் இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் திருடப்பட்டிருக்குது, நீக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார். இதுவெல்லாம் தான் பலத்த சந்தேகத்தை எஸ்ஐஆரின் பின்னணியிலே ஏற்படுத்துது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த எஸ்ஐஆர் செய்யவில்லை என்றால், போலியான வாக்காளர்களை நீக்கலன்னு சொன்னால் தவறானவர்கள் இந்த ஆட்சிக்கட்டிலுக்கு மேலே வந்து விடுவார்கள். எனவே தான் நாங்கள் எஸ்ஐஆர் செய்ய போகிறோம் என்று இங்கே தேர்தல் கமிஷன் இந்த எஸ்ஐஆரை வந்து தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களிலே எடுத்திருக்கிறது கையில். இப்போ நமக்கான கேள்வி என்ன தெரியுமா? போலி வாக்காளர்களை நீக்கவில்லை என்றால் தவறானவர்கள் ஆட்சிக்கட்டிலுக்கு வந்து விடுவார்கள் என்று நீங்கள் சொன்னால், அப்போ இத்தனை நாள் நடந்த தேர்தலில் போலியானவர்கள் வாக்கு போட்டுத்தான் தவறானவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்களான்னு கேள்வி வருமா வராதா? இப்போ கடந்த 3 தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கட்சி பெரும்பலத்தோடு ஆட்சியை பிடித்திருக்கிறது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற மாதிரியே போலிகளை நீக்கவில்லை என்றால் தவறானவர்கள் வந்து விடுவாங்கன்னா, இந்த போலிகளை எல்லாம் வச்சு தானே நீங்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்தீங்க. இப்போ அப்போ மட்டும் அது சரி, இப்போ மட்டும் அது தப்பா என்ற கேள்வி வருமா இல்லையா? அன்பர்களே, 3 விஷயத்தை நாம் கவனப்படுத்த வேண்டும். எஸ்ஐஆர் மூலமாக 3 விஷயத்தை அழுத்தம் கொடுக்கிறது தேர்தல் கமிஷன். ஒன்று, ஆளும் அரசிற்கு அதிகாரத்தின் வழியாக தேர்தல் கமிஷனின் வழியாக உதவி செய்வதற்கு நாடுகிறதோ என்கின்ற எண்ண ஓட்டம் எழுகிறது. 2வது, கோடிக்கணக்கான வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வெளியே மாநிலங்களிலிருந்து எக்கச்சக்கமான பேர் ஒர்க்கர்ஸாக வந்து இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இங்கே உள்ள சேர்த்து தமிழ்நாட்டிலே புறவாசல் வழியாக ஆட்சியை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும், தமிழ்நாடு, கேரளா போன்ற இதர மாநிலங்களுக்குள்ள இப்படியான ஒரு வழியின் வழியாக வந்து பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணப்பாடின் வெளிப்பாடு தான் எஸ்ஐஆரோ என்ற கேள்வி இருக்குது. 3வது, யாரால டாக்குமெண்ட்ஸை கொடுக்க முடியாதோ அவங்களாம் என்ன செய்வாங்க? இப்போ எல்லாரிடத்திலும் பாஸ்போர்ட் இருக்குமா? 7.89 லட்சம் பீகாரிகள் வாக்காளர்கள். அவங்கள மொத்தம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்ன தெரியுமா? அவங்கள மொத்தம் எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சு தெரியுங்களா? 7.89 லட்சம் வாக்காளர்களிலே வெறும் 26 லட்சம் பீகாரிகள் இடத்தில் மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆச்சு கணக்கு? இந்த மாதிரியான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தால் எத்தனை நபர்களுடைய வாக்குகள் பறிபோகும் என்கின்ற கேள்வி இங்கே நமக்கு எழுகிறது. இப்படியான பல சந்தேகங்களையும் பல நெருக்கடிகளையும் இது ஏற்படுத்துது. இப்போ நம்ம என்ன செய்யணும் நீ கேட்கறது புரியுது. மொதல் விஷயம், நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும். முதலில் நம்மால் முடிந்த அளவிற்கு வல்ல அல்லாஹ் சொல்வதை போன்று ஐதுலகும் மஸ்ததாத்தும் மின் குவா, உங்கள் சக்தியை நீங்கள் திரட்டி கொள்ளுங்கள். நீங்கள் சக்தியை திரட்டி கொண்டீங்கன்னா உடல் நல்லா போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உடம்ப நல்ல ஜிம்முன்னு வச்சுக்கங்க அப்படின்லாம் இல்லை. அது மட்டும் செய்தி இல்லை. இங்கே நீங்கள் சட்ட ரீதியாக அறிவு ரீதியாக உங்கள் சமூகத்தை இணைக்கக்கூடிய விஷயத்திலே, சமூகத்திற்கு நெருக்கடி என்று வரக்கூடிய சமயத்திலே நீங்கள் உங்களுடைய போராட்டத்தினுடைய வியூகத்தை, சட்ட ரீதியான போராட்டம், மக்கள் ரீதியான போராட்டம், இதற்கு எதிராக நீங்கள் களமாடுவதை நீங்கள் முதலில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பொதுமக்களுக்கு இதை சொல்ல நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. சிட்டியில் வாழக்கூடிய பல மக்களுக்கு இது சார்ந்த முழுமையான விளக்கம் போய் சேர்ந்து விட்டதா என்று தெரியவில்லை. இங்கே இப்படின்னு சொன்னால் கிராமப்புறங்களில் வாழக்கூடியவர்களுடைய நிலை என்ன? அவங்களுடைய யார்கிட்ட இருக்கும்? அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் இருக்குமா இல்லையா? எனவே இது சார்ந்த விஷயங்களை பொதுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது விஷயம் என்ன தெரியுமா? வல்ல அல்லாஹ்விடத்திலே இவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதற்கு தொடர்ச்சியான துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே வைக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம், ஃபிரௌனினுடைய கூட்டம் ஒரு தனி மனிதரை பழிதீர்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தனி மனிதர் எந்த பயமும் இல்லாமல், அரசும் அதிகாரமும் மொத்தமும் சேர்ந்து இருக்கிறது ஃபிரௌனிடத்திலே. அவங்க சேர்ந்து ஒரே ஒரு ஆளை தீர்த்துக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஆள் தன்னிடத்திலே எந்த ஃபோர்ஸும் இல்லை, எந்த விதமான படைகளும் இல்லை, ஆள் பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், யா அல்லாஹ், என் விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ பார்த்துக்கொள். நான் உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ என்னை கைவிட்டாத. இவ்வளவு அதிகாரத்தோடும் மிருக பலத்தோடும் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய அந்த நெருக்கடியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அவனுடைய கிடுக்கு பிடியிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு. இந்த மனிதருக்கு எதிராக ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் சேர்ந்து என்ன சூழ்ச்சியெல்லாம் செய்தார்களோ எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் அந்த ஒரு மனிதரை நான் காப்பாற்றினேன். அல்லாஹ் சொல்றான். அவர் சொன்ன வார்த்தை, அவர் கேட்ட உளமுறையை கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
எனவே துஆவை இந்த சூழ்ச்சிகள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே நாம் முற்படுத்த வேண்டும். இரண்டாவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே, நீங்கள் இருக்கக்கூடிய தெருவிலே, நீங்கள் இருக்கக்கூடிய மஹல்லாவிலே என்ன மாதிரியான நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் ஒரு ஃபார்மை தூக்கி எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு விட்டு அதிகாரிகள் வரும் பொழுது அதை எப்படி ஃபில் பண்ணி தரணும், அதை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற மாதிரியான சிந்தனையில் உள்ளவங்க கொஞ்சம் தன்னார்வத்தோடு இணையுங்கள். நம்மிலே பலர் படித்தவர்கள் இருக்கிறோம், நல்ல சமூக விஷயங்களை தெரிந்தவர்கள் இருக்கிறோம், அக்கறையோடு எதிர்காலத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு இருப்பவர்கள் நம்மள பல பேர் இருக்கிறோம். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், உங்கள் மஹல்லாக்களில், உங்கள் பகுதியில், உங்கள் தெருக்களில் என் ஃபார்ம் நான் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், என் ஒய்ஃபுடைய ஃபார்ம் கொடுத்துட்டேன், எங்கள் அத்தா அம்மா கொடுத்துட்டேன், ஆளை விட்டா கதி முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வரேன்னு போயிடக்கூடாது. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் மட்டும் செஞ்சால் போதுன்ற அந்த நிலையிலிருந்து மாறி கொஞ்சம் உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்களுடைய உறவு, உங்கள் நட்பு வட்டாரம், உங்கள் பகுதியில் இருக்கிறவங்க, குறிப்பாக உங்கள் ஜமாத்தில், உங்கள் மஹல்லால், உங்கள் பள்ளிவாசலில் வரக்கூடிய தொழுகையாளிகள், பள்ளிவாசலுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய நிலையான ஒரு ஜமாத்தை எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 500 குடும்பம் இருக்கும், அல்லது ஒரு 150-200 குடும்பம் இருக்கும். அந்த 200 குடும்பத்தில் எத்தனை வாக்காளர் இருப்பாங்க, அவங்க குறித்து கொஞ்சம் சிந்திங்க. ஒரு மஹல்லால் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு மஹல்லால் ஒரு 10 தன்னார்வலர்கள் உருவாகிட்டாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் அருளால் அந்த மஹல்லாவினுடைய விஷயத்தை இந்த எஸ்ஐஆருடைய ஃபார்மை கிளியர் பண்ணி கொடுக்கறதும் சரி, அதை ஃபில் பண்ணி தர்றதும் சரி, அது சார்ந்த சந்தேகங்களுக்கு தெரிந்தால் பதில் சொல்வது, தெரியாவிட்டால் அது குறித்து உண்டான அறிஞர்களிடத்தில் கேட்டு விளக்கம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுங்க. எனவே இதையெல்லாம் நாம் கொஞ்சம் விழிப்போடு செய்தால், 1 மாத காலம்தான் கேப் இருக்குது, நம்ம செய்ய வேண்டியது அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். எப்படி செய்யணும்? 2002 ஓட்டு போட்டவங்க அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்குது, 2002 யார் வாக்கு செலுத்தலையோ அவங்க செய்யறதுக்கான ஒரு முறை இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டே இருக்குது. சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் பார்த்து தெரிந்து நம்முடைய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுறோம். அது பக்கமே போகாதவங்க, அதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாதவங்க, அது சம்பந்தமாக எந்த ஒரு புரிதலும் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? எனவே அன்பான சகோதரர்களே, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாமும் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒப்படைப்பது இது ரொம்ப முக்கியமானது. அதோடு சேர்த்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், ஒரு மஹல்லால எப்படி ஒரு 25 வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வாலிபர் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஒரு 10 நபருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். ஒரு 10 நபருக்கு அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டால் 25 × 10 ஏகதேசம் 250 நபர்களுடைய அந்த வாக்குகள் எல்லாம், அந்த படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய நாட்கள், இந்த 4 நாள் கடந்து போச்சு, இன்னும் ஒரு 25-26 நாட்கள் இருக்கிறது. ரொம்ப கவனத்தோடு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்கள். அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், அடுத்த டிசம்பர் 4லிருந்து ஜனவரி 6-7க்குள்ளேயோ உங்களுடைய திருத்தங்கள் எதுவும் இருக்குமையானால் அது சம்பந்தமான விஷயங்களிலே முயற்சி செய்வது, அதற்கு சம்பந்தமான விஷயங்களை கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொள்வது இது. அதற்கடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு நம்முடைய ஓட்டு இருக்கிறதா என்பதை கன்ஃபார்மாக பார்த்து தெரிந்து கொள்வது கடமை. நீங்கள் ஏதோ ஒன்று சில சமயங்களில் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 2 நாள் கழியட்டும் என்பது போன்று நீங்கள் பொடுபோக்காக இருந்தால் வாக்காளர் பட்டியலிலிருந்தே நம்முடைய பெயர் துடைத்து நீக்கப்பட்டுவிடும். நீங்கள் கவனிக்க வேண்டும், இதன் வழியாக என்ஆர்சியை கொண்டு வரப் போகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பிரபலமான அரசியல் நோக்கர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே ரொம்ப விழிப்போடும் ரொம்ப கவனத்தோடும் இந்த விஷயத்தை சமூகம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்திலே இந்த உரையின் வழியாக மிகுந்த அக்கறையோடு உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படியான சிறந்த சிந்தனையோடு சமூக அக்கறையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை பொறுத்தவரை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அசரிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இஷா வரை உங்களிலே யாருக்கு படிவம் வந்துவிட்டதோ அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால், அதற்கான வழிகாட்டுதல் தெரியவில்லை என்றால் கட்டாயமாக நம்முடைய பள்ளிக்கு வாருங்கள். அது சார்ந்த நபர்களை வைத்து உங்களுக்கு விரிவான முறையிலே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம். இந்த டிசம்பர் 4 வரைய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே பள்ளிவாசலிலே ஆட்கள் இருப்பார்கள். வந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இடைப்பட்ட நாட்களிலே, வார நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட 2 நாட்கள் மட்டும், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவிலே இன்ஷா அல்லாஹ் அதே போன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இங்கே நம்முடைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, தன்னார்வலர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து அதை அந்த ஃபார்மை முழுவதுமாக பூர்த்தி செய்து வரக்கூடிய அதிகாரிடத்தில் நீங்கள் தெளிவாக கொடுத்து விடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றிகரமாக ஆக்கி தருவானாக.
நம்முடைய வாக்குகளை முழுமையாக செலுத்துவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஜனநாயகமும் இந்த நாடும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தை, வாக்கு என்கின்ற அதிகாரத்தை நாம் இழந்து விடாமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் காப்பாற்றுவானாக. சூழ்ச்சிகளின் மூலமாக குறிப்பிட்ட சமூகத்தையும் தனக்கும் தன் கட்சிக்கும் எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை மொத்தமாக துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கங்கணம் கட்டி இறங்கியிருக்கக்கூடிய அந்த கட்சிகளையும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிகாரிகளையும் அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலிலே, தன்னுடைய நேர்பார்வையிலே பார்த்துக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.